நாம தினம் தினம் விஜயோடைய அரசியலை விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். தாவேகா தற்கொலைகள் தினம் தினம் நம்மள வசப்பாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துக்கே தெரியும். ஆனா, இந்த பெண் சராசரி தமிழ்நாட்டு பெண். பராசக்தி படம் பார்க்க போன தன்னுடைய அனுபவத்த அவங்க ஒரு காணொளியில பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த தாவேகா தற்கொலைகள் செய்யக்கூடிய அயோக்கியத்தனங்கள பட்டியலிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் கண்டிக்க துப்பில்லாத ஒரு முதுகெலும்பில்லாத தலைவனத்தான் இவங்க தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. இந்த லட்சணத்துல இந்த ஆளுக்கு சிஎம் கனவு வேற. ஒரு கட்சியில இருக்கக்கூடிய அடிப்படை தொண்டர்களையே உன்னால கட்டுப்படுத்த முடியலையே. நாளைக்கு 8 கோடி மக்கள எப்படி நீ காப்பாத்த போற? எப்படி வழி நடத்த போற? அப்படிங்கிற கேள்விய நாம கேட்டா, நம்மள ₹200 ஊப்பி திமுகவோட மவுத் பீஸ் அப்படின்னு விமர்சனம் பண்ணுவாங்க. இன்னைக்கு சராசரி மக்கள் கேட்கிறாங்க. ஒரு படம் பார்க்கக்கூடிய அனுபவம், அதுவும் குடும்பத்தோட போய் படம் பார்க்கக்கூடிய அனுபவம் ஒரு நல்ல அனுபவமா இருக்கணும். ஆனா அங்க கூட எரிச்சல் ஊட்டும் வகையில் இந்த தற்கொலைகள் நடந்து கொண்டது எவ்வளவு சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கறத பாருங்க. நேற்று பராசக்தி படம் பார்க்கறதுக்கு தியேட்டர் போயிருந்தேன். நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக படம் பார்க்க போயிருந்தேன். தியேட்டரில் படம் ஓடிட்டு இருக்கிற டைமில் நல்ல சீன் போயிட்டு இருக்கிற டைமில் சம்மந்தமே இல்லாமல் கத்திக்கிட்டு இருக்காங்க. இது நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். அது இப்போ ஒரு நார்மலாக ஒரு ஃபேமிலியாக போய் பார்க்குறவங்களுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இரிட்டேட்டிங்காக இருக்குது. நம்ம கத்திட்டோன்னா திருப்பி நம்ம குடும்பத்தையே திட்டுவாங்கன்ற பயமும் இருக்குது. சரி, படத்தை முடிச்சுட்டு படம் நல்லா இருக்குன்னு போய் அவங்களோட பேஜில் போய் கமெண்ட் கூட பண்ண முடியல. படம் நல்லா இருக்குன்னு கமெண்ட் போட்டால் கூட குடும்பத்தையே இழுத்து திட்டுறாங்க. சரி, ஓகே, சரி, நம்ம ஸ்டோரியில போட்டுக்கலாம். நம்ம ஸ்டோரியில பார்த்தா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னா அதுல ஒரு 2 பேர் அறிவில்லையான்னு கேக்குறாங்க. என்ன உலகம் இது?